குரு பயிற்சி பலன் தனுசு ராசி 1/5/2024 முதல் 13/4/2025 வரை. சுற்றுப்புற சூழலுக்கு கட்டுப்படாமல் தனக்கென தனி பாணியில் செல்பவர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த குரு பகவான் இப்பொழுது 1/5/2024 முதல் 13/4/2025 வரை 6ஆம் வீட்டில் சென்று மறைகிறார். 6ஆம் வீடு ஆராக்கும் கூராக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் சாதாரணமாக பேசப்போய் சண்டையில் முடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். உறவினர்கள் நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் தான் செலவு செய்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். கணவருடன் கருத்து மோதல் வரும். மாமனார் மாமியார் நாத்தனா வகையிலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். முன்கோபத்தை குறைக்க பாருங்கள். யாரேனும் உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் மாற்றிக்கொள்வது நல்லது. தவறு செய்யாமலே நீங்கள் தவறு செய்ததாக சிலர் வீண்பொழி சுமத்துவார்கள். பிள்ளைகளிடம் உங்கள் கோபத்தை காட்ட வேண்டாம். அவர்களின் திறமையை கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களை ஊக்கப்படுத்த பாருங்கள். குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வீடு மனை வாங்குவது, வீடு கட்டுவதற்கெல்லாம் வங்கி கடன் உதவி கிடைக்கும். குரு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் ஓரளவு பண வரவு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கும் தேதியில் பணம் கிடைக்காவிட்டாலும் கடைசி நேரத்தில் கைக்கு வந்து சேரும். குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேறு வேலைக்கு மாற வேண்டி வரும். புது வேலை கிடைக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் தாமதம் வேண்டாம். எதையும் காலத்தில் கட்டிவிடுவது நல்லது. வழக்கால் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள். காசோலைகள் தருவதற்கு முன்பாக யோசித்து தருவது நல்லது. இதில் குரு பகவானின் நட்சத்திர பயணம் 1/5/2024 முதல் 13/6/2024 வரை உங்களின் பாக்கியாபதி சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். செல்வாக்கு கூடும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. புதிய வேலை கிடைக்கும். தந்தை உதவுவார். பூர்வீக சொத்து கைக்கு வரும். வழக்கு சாதகமாகும். திருமணம், சீமந்தம், காதுகுத்து என்று வீடு களை கட்டும். அரசால் ஆதாயம் உண்டு. பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள். வீட்டுக்கு புதிய சமையலறை சாதனங்களை வாங்குவீர்கள். 13/6/2024 முதல் 19/8/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரை உங்களின் அத்தமாவதி சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் வீண் அலைச்சல்கள் அதிகரித்துக் கொண்டே போகும். திடீர் பயணங்கள், வீண் செலவுகள் என அதிகரித்து மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். சிறு சிறு விபத்துக்கள், உடல்நலக் குறைவுகள் வந்து போகும். வழக்கில் அலட்சியம் வேண்டாம். 20/8/2024 முதல் 27/11/2024 வரை மற்றும் 10/4/2025 முதல் 13/4/2025 வரை உங்களின் பூர்வ புண்ணிய விரையாதியான செவ்வாயின் மிருகசீரிச நட்சத்திரத்தில் குரு செல்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விலகிச் சென்ற நண்பர்கள், உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். மகனுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். வீடு மனை வாங்கும் வாய்ப்பு அமையும். பெயர், புகழ், கௌரவம் கூடும். 50 ரூபாயில் முடிக்கக்கூடிய விஷயங்களை கூட 500 ரூபாய் செலவு செய்து முடிக்க வேண்டி வரும். சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போது நினைத்தாலும் முடியாமல் போகும். இடப்பெயர்ச்சி உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டின் உரிமையாளர்களால் தொந்தரவுகள் ஏற்படும். சாலை விதிகளை மீறி வாகனத்தை இயக்க வேண்டாம். சிறு சிறு அபராத தொகை கட்ட வேண்டி வரும். அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் குடிநீர் குழாய் பிரச்சனை வந்து போகும். உங்களை பற்றிய விமர்சனங்களும் வீண்பழியும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்வது நல்லது. ஏற்றுமதி, இறக்குமதி, கெமிக்கல், பிளாஸ்டிக் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டாம். இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள், கான்ட்ராக்ட் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீர்கள். சித்திரை, வைகாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் வரும். ஆவணி மாதத்தில் லாபம் அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீர். உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாகும். சக ஊழியர்களில் ஒரு சிலர் அவர்களின் வீழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். சிலர் பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களை விட அனுபவம் குறைவானவர்கள், வயதில் சிறியவர்களிடமெல்லாம் நீங்கள் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குரு மாற்றம் உங்கள் இமேஜை ஒருபடி குறைத்தாலும், உடல்நலக் குறைவையும் தந்தாலும், சகிப்புத்தன்மையாலும் சாதுரியமான பேச்சாலும் ஓரளவு முன்னேற வைக்கும். பரிகாரம்: தேனி மாவட்டம் குச்சனூர் என்னும் கிராமத்தில் உள்ள சிவாலயத்தில் யானை வாகனத்துடன் ராஜதோரணையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராஜயோக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குங்கள். நலிவடைந்த விவசாயிகளுக்கு உதவுங்கள். வெற்றிகள் தேடி வரும். உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி இருந்தால் பணமும் வெற்றியும் உங்களை தேடி வரப்போகுதாம். ஆம், சரியா கவனிங்க. மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி என்ற 3 விஷயத்தை வாழ்க்கையில் பெற எல்லோரும் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டத்தை அடைய பாடுபடுகிறார்கள். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அனைவருக்கும் எளிதில் வந்துவிடாது. சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் எளிதில் கிடைக்கும். சிலர் அதை பெற நீண்ட முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்களும் அந்த அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் வருகையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான சில அறிகுறிகள் உள்ளது. அவை என்னென்ன என்று பார்க்கலாம். இந்து நம்பிக்கையின்படி நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது துரதிர்ஷ்டம் விலக, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவதற்கான அறிகுறி உள்ளது. வழிபடும் போது தற்செயலாக
உங்களின் முன் பூ விழுந்தால் அதை தெய்வ அருளாக கருதி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருத வேண்டும். ஒருவரின் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்பட்டால் விரைவில் எங்கிருந்தோ பணம் வருவதற்கான அறிகுறி தோன்றும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இருப்பினும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அடையாளம் மாறுபடும். ஆண்களுக்கு வலது கையிலும் மற்றும் பெண்களுக்கு இடது கையிலும் இந்த அறிகுறி ஏற்படும். வீட்டினுள் மட்டுமன்றி வீட்டிற்கு வெளியே வரும்போதும் செல்லும் போதும் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரும் சுப அறிகுறிகளை காணலாம். ஒரு நபர் சில முக்கியமான வேலைகளை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு நபர் அல்லது துப்புரவு செய்பவர் சாலை துடைப்பதை பார்த்தால் அது வெற்றியையும் நன்மையையும் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்து மத நம்பிக்கையின்படி வீட்டில் பூனை அழுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது. அதே பூனை வீட்டில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. பூனை தன் குழந்தையை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு விரைவில் லட்சுமி தேவி அந்த வீட்டிற்கு கருணை காட்டுவதாகவும் அந்த வீட்டில் செல்வம் மற்றும் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்து மதத்தில் யானை விநாயக பெருமான அடையாளமாக கருதப்படுகிறது. அவர் மங்களம் மற்றும் லாபத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். நீங்கள் சில முக்கியமான வேலைகளுக்காக வெளியே சென்றால் வழியில் யானை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட வேண்டும் என்று நம்பப்படுகிறது. கோயில் வளாகத்தில் யானையை கண்டால் இந்த அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிக்கிறது. யானையுடன் தொடர்புடைய இந்த அடையாளம் எந்த வேலையும் வெற்றியின் அடையாளமாகவும் அதே போல முக்கியமாக வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டுமா இந்த 3 மாற்றங்களை செய்ய வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீடு கட்டும் போது வாஸ்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாம். அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை புகுத்துவதற்கு வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். வாஸ்துபடி வீட்டின் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு, அதாவது கிழக்கு வடக்கு மூலை. வீட்டின் கோவில் எப்போதும் கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும். மேலும் கோவில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும். இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது. கடிகாரம். வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாம். வாஸ்துபடி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம். கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே வாஸ்துபடி மாற்றி வையுங்கள். துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு. வீட்டின் முற்றத்தில் துளசி செடியை நட வேண்டும் என்று வாஸ்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசையில் துளசி செடியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இவ்வாறு துளசி செடியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் பெருகும். அதேபோல சில விலங்குகள் வீட்டுக்குள் நுழைவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சில விலங்குகளின் வருகை அசுபத்தை குறிக்கிறது. இந்த 5 மிருகங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டுக்கு திடீரென வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் செல்வாக்கு பெருகும். கருப்பு எறும்புகள். உங்கள் வீட்டை சுற்றியுள்ள கருப்பு எறும்புகள் உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் என்று ஜோதிடம் கூறுகிறது. கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டிற்கு வாயிலில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடலில் இருந்து விடுபடுவீர்கள். அதேபோல ஆமை. ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது சுபம். மத நூல்களில் நீர்வாழ் விலங்குகளுக்கு சிறப்பு பங்கு உண்டு. உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும். ஆமை விஷ்ணுவின் ஆமை அவதாரமாக கருதப்படுகிறது. வீட்டிற்கு அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மற்றும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்தும். ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் வீட்டிற்கு கிளி வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. இது புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் நம்பப்படுகிறது. புதன் மச்சிமையின் சின்னம். கிளி காமதேவரின் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது. வீட்டுக்குள் நுழைவதால் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். தவளை. இந்திய சூழலியல் மற்றும் ஜோதிடத்தில் தவளைக்கு சிறப்பு பங்கு உண்டு. தவளை உங்கள் வீட்டில் நுழைந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. தவளையோ அல்லது அதன் சிலையோ செல்வத்தை கொண்டு வர வீட்டில் வைக்கப்படுகிறது. நவகிரகங்களின் முழு சுபகிரகம் வடிவில் அனைத்து விதமான செல்வங்களையும் அளிப்பவர் சப்த ரிஷிகளில் மகன் குரு என்றும் பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் தேவர்களுக்கு எல்லாம் குரு. நம் வாழ்வில் 2 விஷயங்கள் மிகவும் முக்கியம். அதாவது தனம் என்று சொல்லக்கூடிய பணம், இரண்டாவது புத்திர சம்பந்த் சொல்லக்கூடிய குழந்தை செல்வம். இந்த 2ஐயும் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு. குருவுக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உள்ளது. ஞானம், கூந்த மதிநுட்பம், மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் போன்றவையெல்லாம் குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை. அவரது அருள் இருந்தால் இந்த துறைகளில் பிரகாசிக்கலாம். எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் என்னென்ன அதிர்ஷ்டம் வரும்? குரு பரிகார ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தால் பாதிப்பு குறையும். தடைகள் நீங்கி புத்திரப்பேறு கிட்டுவது நிச்சயம். சென்னை அருகில் வலித்தாயநாயகர் கோயில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும். இங்கு குரு பகவான் தனி சன்னதியில் எழுந்தருள்கிறார். வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரபாக்கம் வழியில் தக்கோலம் உள்ளது. வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார். தலையை சற்றே வலதுபுறம் சாய்த்த நிலையில் உட்கடி ஆசனத்தில்
அமர்ந்த திருவுருவை இங்கு தரிசிக்கலாம். இது குரு பகவானுக்கு சிறந்த பரிகார தலமாக 2. தஞ்சையை அடுத்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலம். தஞ்சாவூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் மங்காம்பிகை சமேத வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவனும் இறைவியும் அருள் புரிந்து வருகின்றனர். இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருப்பது பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். குரு பகவானை வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. 3. தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத்காசேஸ்வரர் கோயில் குரு பரிகார தலங்களாகும். இத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றாகும். இந்த திருக்கோயில் பிரகாரத்தின் இடதுபுறம் தட்சிணாமூர்த்தியாக குரு பகவான் அருள் புரிகிறார். தமது சீடர்களுக்கு 24 அச்சாரங்கள் உள்ள மந்திரத்தை உபதேசித்தார் என்பதால் இதுவரை இவரை 24 முறை வலம் வந்து 24 தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை சமர்ப்பித்து முல்லை மரங்களால் அர்ச்சனை செய்து இந்த குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. காசிக்கு நிகரான தலம் மயிலாடுதுறையில் கோயில் கொண்டுள்ள மயூரநாதரை குரு பகவான் வழிபட்டதாக ஐதீகம். இங்கு தட்சிணாமூர்த்தியாக அருள் பொழியும் குரு பகவானை வழிபட குரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். காசிக்கு நிகரான 6 தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று. 5. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் ஆலயங்களில் குருவிற்கு பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம். பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கிய அனுகிரக தட்சிணாமூர்த்தியாக அருள் பார்க்கிறார். குரு பயிற்சி நிகழப்போகும் இந்த நேரத்தில் நேரில் சென்று குரு பகவானை தரிசனம் செய்யலாம். 6. திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி நவத்திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருத்தலமாகும். இந்த தலம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ளது. இந்த தலத்தில் பாயும் தாமிரபரணி பிரம்மதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் அவதரித்த பெருமை இந்த தலத்துக்கு உண்டு. நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பார்க்கிறார். 7. திருச்செந்தூர் குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்குரிய தலங்களில் பிரதான இடம் பெறுவது முருகனுக்குரிய 6 படைகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆகும். இங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியும் விசேஷமானவர். வலது கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடது கையில் மானும் உள்ளது. 8. தாமிரபரணி கரையில் உள்ள கைலாயங்களுள் ஒன்றான முரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகில் உள்ளது. இங்கே கைலாசநாதர் குருவின் அம்சமாக அமைந்துள்ளார். தாமிரபரணியில் நீராடி குரு பகவானை வணங்க தோஷங்கள் அனைத்தும் நீக்கும். வாய்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும். வியாழக்கிழமைகளில் சென்று பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது.